நானியோட சரிபோதா சனிவாரம் படத்துக்கான ஷூட்டிங்ல எஸ்.ஜே. சூர்யா இப்ப ஜாயின் பண்ணிட்டாரு. விவேக் ஆத்ரேயா டைரக்ஷன்ல நானி, எஸ்.ஜே. சூர்யா, பிரியங்கா மோகன் நடிக்கிறாங்க. ஜேக்ஸ் விஜய் மியூசிக் பண்றாரு. படத்துக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அக்ஷய் குமாரோட அடுத்த படம் இந்த வருஷம் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆக போறதா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அலியா பாஸ் சாஃபர் டைரக்ஷன்ல அக்ஷய் குமார், டைகர் ஷெராஃப், பிருத்விராஜ், ஜான்வி கபூர் நடிக்கிறாங்க. சந்தானமோட வடக்குப்பட்டி ராமசாமியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. பார்த்திபன் டைரக்ஷன் பண்ற அடுத்த படத்துக்கான டைட்டில் டீன்ஸ். இந்த மூவிக்கான டைட்டில் லுக் வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. டி இமான் இதுக்கு மியூசிக் பண்றாரு. படத்துக்கான மத்த கேஸ்ட் அப்டேட் சீக்கிரமே வந்துரும். ஷேன் நிகாமோட மெட்ராஸ்காரன் படத்தை நேத்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கான டைட்டில் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஜெயம் ரவியோட ஜீனி படத்துக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இன்னும் படத்தோட கிளைமேக்ஸும் ஒரு சில பேட்ச் ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். கிளைமேக்ஸை ஜார்ஜியால ஷூட் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இந்த படம் பத்தி ஏற்கனவே ஒரு கொஸ்டின் வந்துச்சு, ஜெயம் ரவி தான் ஜீனி ரோல் பண்றாரான்னு. அப்ப அது கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லியிருந்தேன். இப்ப ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஜெயம் ரவி தான் ஜீனி ரோல் பண்றாரு. வேல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. இப்பதான் ஒவ்வொரு படமா தூசு தட்டி எடுக்கிறாங்க. இப்ப ஜனவரி 25 சிங்கப்பூர் சலூன் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து ஏப்ரல் மாசம் மிர்ச்சி சிவா நடிச்சு ரிலீஸ் ஆகாம இருக்கிற சுமா மூவி ரிலீஸ் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் வேல்ஸ் இன்னொரு பெரிய படத்தை அனௌன்ஸ் பண்ணாமலே வச்சிருக்காங்க. இது ஒரு பீரியட் படம், ஒரு பெரிய பட்ஜெட் படம்னு சொல்றாங்க. படத்துக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு சிஜி ஒர்க்கு போகுது. இது அபிஷியலா ப்ரொடியூசரே சொல்லிருக்காரு. அது இப்போதைக்கு சர்ப்ரைஸா இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமா வரும்னு சொல்லிருக்காரு. யாரு ஹீரோ யாரு டைரக்டர்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷோட D51 மூவிக்கு டிஎஸ்பி மியூசிக் பண்ண போறதா அபிஷியலா இப்ப சொல்லிருக்காங்க. படத்துக்கான ஷூட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. SK21க்கான ஃபர்ஸ்ட் லுக் ஜனவரி 26 வர சான்ஸ் இருக்குன்னு நான் இதுக்கு முன்னாடி சொல்லிருப்பேன். ஆனா இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, ஜனவரி 26 வரலன்னா பிப்ரவரி 17 சிவகார்த்திகேயன் பர்த்டேக்கு வர சான்ஸ் இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. எந்த டேட்ல வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்துக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஃபுல் ஷூட்டிங் சீக்கிரமா முடிஞ்சிடும். விஜயகுமாரோட ஃபைட் கிளப் படம் ஜனவரி 27 ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் ஆக போகுது. இந்த அப்டேட் நேத்தே நான் சொன்னேன், ஆனா எடிட்டிங்ல கட் ஆகிட்டேன். கேப்டன் மலர் இப்போ வரைக்கும் 64 கோடியும், அயலான் 55 கோடியும், ஹனுமான் 155 கோடியும், குண்டூர்காரா 160 கோடியும், மேரி கிறிஸ்மஸ் 21 கோடியும் வசூல் பண்ணிருக்கு. STR 48க்கான ஷூட்டிங் அடுத்த மாசம் ஆரம்பிக்க சான்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. படத்துக்கான செட் ஒர்க் இந்த மாசம் ஆரம்பிக்க போகுது. ஷூட்டிங் அடுத்த மாசம் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த படத்துக்கான 90% ஷூட்டிங் செட்டு போட்டு அதுல தான் ஷூட் பண்ண போறாங்க. மிச்ச 10% தான் அவுட்டோர் லொகேஷன். அண்ட் ஆல்ரெடி படத்துக்கான சிஜி ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஷூட் பண்ணமா சிஜி ஒர்க் ஃபுல்லா பண்ண முடியாது. ஆனா இப்போதைக்கு அதுக்கான அவுட்லைன் ஒர்க் போகுது. தி கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான ஃபைனல் மிக்சிங் ஒர்க் இப்ப முடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஈவன் 3 சாங்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சதா சொன்னாரு. சோ சாங்குக்கான ஒர்க் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க போல. சோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். கங்குவா படத்தோட டோட்டல் ஷூட்டிங் டேஸ் எவ்வளவுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா 200 நாள் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளா இந்த படத்துக்கான ஷூட்டிங் போகுது. கங்குவா செகண்ட் லுக்ல சூர்யா ஒரு கண்ணாடி உள்ள இருந்து யாருக்கோ கை கொடுக்கற மாதிரி இருக்கு. அப்ப பிரசன்ட் லுக் சூர்யா பீரியட் லுக் சூர்யாவை மீட் பண்ற மாதிரி இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் சான்ஸ் கம்மி தான். இது ஜஸ்ட் ஒரு போஸ்டர் டிசைன் தான். இதை வச்சு கதையை கணிக்க முடியாது. இது ஃபேன் தேரியா வச்சுக்கிட்டா கூட இது கதைக்கு மேட்ச் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. AK63 கேஸ்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்பதான் அதுக்கான ஒர்க் ஆரம்பிச்சு போகுது. கேஸ்ட் அப்டேட் இனிமே தான் வரும். STR 48ல துல்கர் சல்மான் நடிக்க போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு போற ரூமர் தான். கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன படம் வரும், கங்குவா எத்தனை பார்ட்டா வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தீபாவளி ரிலீஸ்னு கன்ஃபார்ம் ஆகல. அது போக போக தான் தெரியும். இப்போதைக்கு தலைவர் 171 இந்தியன் 3 வர சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கங்குவாக்கு 3 பார்ட் வரையும் கதை இருக்குன்னு தனஜெயன் சொல்லியிருக்காரு. இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்தடுத்த பார்ட்டும் எதிர்பார்க்கலாம். ஸ்டுடியோ கிரேனிய கங்குவா தங்கலானுக்கு மட்டும் ப்ரமோஷன் பண்றாங்க, கார்த்தி 26க்கு பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது 2 பெரிய மூவிஸ், ரொம்ப பெரிய பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க. சோ அதை அவங்க ரெக்கவரி பண்ணி ஆகணும். அதுக்கு தான் இதெல்லாம். அண்ட் இதெல்லாம் பெரிய ப்ரமோஷனே இல்ல. இனிமே தான் ப்ரமோஷனே ஆரம்பிக்க போகுது. கார்த்தி 26 பொறுத்த வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே விட்டுருவாங்க. ஏன்னா கார்த்திக் இப்ப ஜப்பான் ரிலீஸ் ஆகிட்டு லைன் அப்ல பெருசா மூவிஸ் இல்ல. சோ அடுத்து இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கங்குவா செகண்ட் லுக் வச்சு டீகோட் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதான் நண்பா நேத்து நான் சொன்னேன். இந்த போஸ்டர் வரும்போது உள்ள இருந்த ஒரு சில விஷயத்த நான் சொன்னேன். அதுக்கு மேல சொன்னா கதை கட்டுற மாதிரி இருக்கும். இதே மாதிரிதான் லியோவுக்கு டீகோட் பண்றேன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை இழுத்து உள்ள விட்டுட்டாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். லியோ அண்ட் சலார் இதுல எதுக்கு அதிகப்படியான பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லியோவுக்கு அதிகமா வந்துச்சு. அஜித்தோட அடுத்த படத்தை ஆதிக்கு எடுக்க போறதாவும் டிஎஸ்பி மியூசிக் பண்ண போறதாவும் சொல்றாங்க. இது உண்மையா? அப்படின்னா இந்த படத்தை யாரு வாங்குவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆதிக்கு எடுக்க போறது உண்மைதான். டிஎஸ்பி மியூசிக் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா கன்ஃபார்ம் ஆக சான்ஸ் அதிகம். யாரு வாங்குவான்னு கேட்டிருக்கீங்க. அது எனக்கு சரியா புரியல. டிஸ்ட்ரிபியூட்டர் கேக்குறீங்களான்னு தெரியல. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி தமிழ்நாடு தியேட்டருக்குல ரெட் ஜெயண்ட் வாங்கலாம். டாக்ஸிக் மூவிக்கான ஷூட்டிங் எப்படி போகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். எந்த மாசம் தான் ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. காமெடி ஆக்டர் செந்திலோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. லால் சலாம்ல அவர் இருக்காரு. இந்தியன் பார்ட் 1ல அவர் இருந்தாரு. சோ மேபி இந்தியன் 2 இந்தியன் 3ல இருக்க வாய்ப்பு இருக்கு. கருடன் கிளிம்ஸ்ல யாரு வாய்ஸ் கொடுத்தது, வெற்றிமாறனானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு வாய்ஸ் கேட்கும் போது அப்படி இல்ல. வாய்ஸ் கொடுத்தது யாருன்னு தெரியல. மேபி என்னோட கெஸ் படி அது உன்னிமுகந்தன் வாய்ஸா கூட இருக்கலாம்.
STR 48 49 அப்டேட்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. STR 48 அப்டேட் இப்பதான் சொன்னேன். 49 அப்டேட் இப்போதைக்கு தெரியல, வந்தா சொல்றேன். தக் லைஃப் படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்ல, அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும். சூர்யாவோட 100 கோடி மூவிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்திக்கு தளபதி விஜயோட அதிகமா கலெக்ஷன் பண்ண டாப் 10 மூவிஸை ஷார்ட்ஸா போட்டேன். அதே மாதிரி சூர்யாவுக்கும் அடுத்து நான் போடுறேன். சலாரோட கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. 623 கோடி. அடியே ஹாய் நானா படம் பார்க்கலாமா? இந்த 2 மூவிஸ் ஹிட்டான ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 ஆவரேஜா போயிருக்கு. மூவிஸ் ஆவரேஜ் தான், ஆனா ஒன் டைம் பார்க்கலாம். ஹாய் நானா படம் பார்க்கும்போது டாடா படம் லைட்டா ஞாபகம் வரும். ஆனா அடியே கொஞ்சம் வேற கான்செப்ட். கல்கில கமல் இருக்காருன்னு சொன்னாங்க, ஆனா அவர் ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல. அவர் இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்துக்குள்ள அவர் இருக்காரு. ஒரு சில டேஸ்க்கான ஷூட்டிங்க முடிச்சு கொடுத்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. ரோலக்ஸ் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா? NTR 31 என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரோலக்ஸ் அடுத்த வருஷம்லாம் வர சான்ஸ் இல்ல, ஏன்னா தலைவர் 171 முடிச்சுட்டு கைதி 2 பண்ண போறதா லோக்கி சொல்லியிருக்காரு. சோ ரோலக்ஸ் வர கொஞ்சம் டைம் ஆகும். NTR 31க்கான அப்டேட் இந்த வருஷம் வந்துரும். மாயோன் பார்ட் 2 வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு சான்ஸ் கம்மி தான். துல்கர் சல்மான் லைன் அப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்நேரம் ஸ்கிரீன்ல வந்திருக்கும். சலார் ஷூட்டிங் எடுக்கும்போது கன்னடத்துல எடுத்தாங்களா இல்ல தெலுங்குல எடுத்தாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. மேபி ஹீரோ தெலுங்குங்கிறதுனால தெலுங்குல எடுத்திருக்க வாய்ப்பு அதிகம். ஒரு சில சீன்ஸை கன்னடத்துல எடுத்திருக்கலாம். இப்ப பாகுபலி எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழும் தெலுங்கு மாத்தி மாத்தி எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கும் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜோ படத்துக்கான கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி ஏற்கனவே நான் சொன்னேன். படத்துக்கான கலெக்ஷன் ட்ராக் பண்ணல, ஆனா படம் ஹிட் தான். KGF சீக்வல் 3யோட முடியுமா? சர்வர் சுந்தரம் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. KGF 3 சீக்வல் இல்ல, ப்ரீக்வல் தான். அண்ட் அதோட முடிய வாய்ப்பு இருக்கு. சர்வர் சுந்தரம் படத்தை திருப்ப கொண்டு வரதுக்கான ஒர்க் போச்சு, ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல போல. படம் பத்தி அந்த அப்டேட் திரும்ப வரல. LKG பார்ட் 2 அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு வர சான்ஸ் கம்மி தான். IMDb ரேட்டிங்னா என்னன்னு நிறைய டைம் நான் சொல்லிருக்கேன். IMDbனா படத்தோட ஒரு சின்ன ரிவ்யூ. ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு அதுல போய் ஓட் பண்ணுவாங்க. 10க்கு எவ்வளவு ரேட்டிங் வருதோ அதை பொறுத்து படம் நல்லா இருக்குங்கிறது ஆடியன்ஸோட நம்பிக்கை. அண்ட் நீங்க அதை பாக்குற மாதிரி இருந்தா என்ன ரேட்டிங்கிறத பார்க்காம எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா ஒரு சில மூவிஸ்க்கு ஒரு 10-15 ஓட்டிங் தான் வந்திருக்கும். அதுக்கு ரேட்டிங் பாத்தீங்கன்னா 9க்கு மேல இருக்கும். நிறைய பேரோட ஓட்டிங்க வந்து ரேட்டிங் அதிகமா இருக்கணும். அப்பதான் அது நல்ல படம். PTK படம் ஃபர்ஸ்ட் ஹிட்டா நான் கேட்கும்போது ஹிட்னு சொன்னீங்க, ஆனா இப்பயும் ஆவரேஜா போச்சுன்னு சொன்னீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை மாத்தி சொல்லிட்டேன். 2 படத்துக்கு சொல்லிருப்பேன். நானே வருவேன் அண்ட் VTK. நானே வருவேன் ஆவரேஜா போச்சு. VTK ஹிட்னு சொல்றதுக்கு இதையும் சேர்த்து ஆவரேஜ்னு சொல்லிட்டேன். இந்த கொஸ்டினுக்கு நிறைய டைம் நான் சொல்லிருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆயிட்டான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் ஆகல. இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காரு. சோ அவருக்கு ஹாப்பி பர்த்டே. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது இவங்க 2 பேர் தான். இன்னைக்கு வந்து இந்த கேம் இல்ல, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன கேம்னா, நிறைய பேர் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன ஊரு, என்ன படிச்சிருக்கேன், என் போட்டோ எல்லாம் பாத்துட்டீங்க. இப்ப நீங்க உங்களை பத்தி சொல்ல போறீங்க. பெருசா ஒண்ணும் வேண்டாம். உங்க பேரு என்ன பண்றீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நானும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். விருப்பம் இருந்தா சொல்லலாம், ஒன்னும் கட்டாயம் இல்ல. நாளைக்கு பழையபடி கேமுக்கு போயிருவோம். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.